அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய மனதில் ஒரு தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். பணவரத்து அதிகரித்து காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், கவனமாக இருக்க வேணும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. வாடிக்கையாளர்களை பற்றி வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. ஆனால் எதிர்பாராத அளவு உங்களுக்கு இருப்பது மிகவும் கடினமாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் பணவரத்து இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண்களை பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வீண் கவலைகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, உங்களுடைய தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவும் நல்லது. பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு அழகிய இல்லம் அமையக்கூடியதாகும். தங்களுடைய கணவனிடம் இருந்து உண்மை காதலையும் அன்பையும் பெறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. அரசு வகை ஆதாயம், வங்கிகள் மூலம் கடன் உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்க ஆதாயம் காணும் நிலை உங்களுக்கு ஏற்படலாம். தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக இருக்குது. இந்த காலகட்டம் பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறலாம். குடும்ப விழாக்களில் சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வெகு நாட்களாக எதிர்பார்த்த அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயமும் நன்மையும் ஏற்படலாம். பயணங்களின் போது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாப்பதன் மூலம் இழப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம். அரசு வகையில் கட்டண பாக்கிகள் உடனே நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு கெடுபிடி இருக்குது. அதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைத்து பிரச்சனைகள் தீரும். பணிபுரியும் பெண்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதும் நல்லது. அவர்கள் சொல்லும் பேச்சுக்கு நீங்கள் மறு பேச்சு பேசாமல் பணிந்து நடப்பதும் அரசு பணியில் உள்ளவர்களின் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவக்கூடியதாக இருக்குது. அலுவலகங்களில் வேலைப்பளு அதிகமானாலும் அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு உழைப்பின் காரணமாக அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாம். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக வெளியில் நீங்கள் அதிகம் அலைந்து திரியக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். தொழில் வங்கியில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே பண விஷயத்தில் ஓரளவு நீங்கள் சமாளித்து விடுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வரவு இல்லாமல் உங்களுடைய வங்கிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்துல சுபகிரக பார்வை பெறுவதால் மதிப்பு மரியாதை பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் தனியார் நிறுவன உத்தியோகர்கள் எதிர்பார்த்த பணி மாற்றம் உண்டு.
ரியல் எஸ்டேட் துறையிலும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி பயிலும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு வேலை சாதகமாக இருக்கும், சில இடங்களில் பாராட்டும்படி இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த வில்லங்கம் நீங்கி உற்சாகம் பெருகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகள் இருக்குது. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் மேன்மையான ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரியான நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை சேமிப்பதில் நீங்கள் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். கலைத்துறையில் முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டுவீங்க. புதிய முதலீடுகளால் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 10ல் இருப்பதால் தொழில் சிறப்பாக நடந்து லாபம் பெருக்கக்கூடியதாக இருக்குது. யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை, நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் தொழில், வியாபாரம், குடும்பம் என அனைத்திலுமே வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் யோக நரசிம்மரை வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரவும் முடியும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். வேலையை முடிக்க அதிக அலைச்சலை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. எதிலுமே திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லது. வாரத்தின் நடுவில் உங்களுடைய தொழில் தொடர்பான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் நண்பர்களுடைய உதவிகளால் உங்களுக்கு லாபகரமான பணிகளில் ஈடுபட வாய்ப்பு உண்டு. அரசு தொடர்பான பந்தங்கள் பெற வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்திலையும் பணியிடத்திலும் மேலதிகாரிகளின் கருணை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேலை தொடர்பாக கூடுதல் வருமானம் பெற வாய்ப்பு உண்டு. வீடு வாங்குவது, விற்பது தொடர்பான அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு லாபம் பெறக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்துவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும். தொழில் தொடர்பாக நீங்கள் பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சூரியன் கேதுவால் தோன்றக்கூடிய நெருக்கடி விலகும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக கூடியதாகவும் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. குரு பார்வையால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சொத்து சேரக்கூடியதாகவும் திருமண வயதிற்கு வரன் வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நினைத்த வேலை நடக்கும். பொருளாதார நிலை உயரலாம். இந்த காலகட்டம் எதிர்ப்பு, நோய், அதிகபட்ச உழைப்பு, மனதில் இனம் புரியாத பயம் என ஏற்பட்டாலுமே லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.